மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் நடைபெறக்கூடிய அருமை காங்கிரஸ் தோழர், சீரிய சிந்தனையாளர் தக்கோலம் வே. ஜம்பு அவர்கள் எழுதியுள்ள மகாத்மா காந்தியும் தந்தை பெரியாரும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த அருமையான ஒரு ஆய்வு நூல், சாதாரண நூல் அல்லது ஒரு நல்ல ஆராய்ச்சிக்கு ஒரு நல்ல தொகுப்பு, மறுக்க முடியாத சான்றுகளோடு தந்தை பெரியார் அவர்களுடைய எழுத்துக்கள், காந்தி அவர்களுடைய எழுத்துக்கள், சிந்தனைகள், ஓட்டம், இவைகளையெல்லாம் நன்கு ஆய்வு செய்து எழுதப்பட்டிருக்கிற இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நூலை வெளியிட்டு இன்றைக்கு சிறப்பாக நாங்கள் வெளியிடுகிற நேரத்தில் அதை பெற்று கூட்டணியினுடைய மிக முக்கியமான பணி அறிவாலயத்தில், அண்ணா அறிவாலயத்தில் நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கிய நிகழ்வு என்பதற்காக உரையாற்றாமலேயே அவர் சென்றாலும் இங்கே ஆற்றிய உரை அத்தனையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய உரையாகவே கருத வேண்டிய அளவிற்கு ஒன்றுபட்ட இயக்கமாக இந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அவர் இங்கே இருந்து பேசினாலும் சரி, பேசாமல் மௌனத்தோடு புத்தகத்தை வெளியிட்டாலும் சரி, இந்த கருத்துகளுக்கு மாறுபட்டவர்கள் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய செய்தி, முதல் செய்தி. அப்படிப்பட்ட தலைவர் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தோழர் எஸ்.ஏ. வாசு அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பு சொல்வேந்தன் என்று சொன்னார். அவர் உண்மையாகவே சொல்வேந்தனாகவே நிறைய பேசி ஒவ்வொருவரும் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் சொல்வார், இந்த இணைப்புரை நிகழ்த்துகிறவர்களே ஒரு தனி உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதுக்கே தனியாக நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கு, நல்ல உயர்ந்த பேச்சாளர்களாக சிறந்த கருத்தாளர்களாக இருக்கிறார்கள். அது மாதிரி திரு சொல்வேந்தன் அவர்கள் நல்ல அளவிற்கு இன்றைக்கு ரொம்ப கருத்தாளம் மிக்க ஒருவர். நான் இன்றைக்கு தான் அவருடைய உரையை கேட்குறேன், மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட சிறப்பான தோழர் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் எம்.எஸ். திரவியம் அவர்களே, டெல்லி பாபு அவர்களே, சிவராஜசேகரன் அவர்களே, ரஞ்சன்குமார் அவர்களே, முத்தழகன் அவர்களே, அடையாறுதுறை அவர்களே, தளபதி பாஸ்கர் அவர்களே, இந்த முதல் படியை பெற்று தலைவர் அவர்களோடு சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அருமை தோழர் எஸ். ராஜேஷ்குமார் அவர்களே, அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே சிறப்பாக இங்கே எனக்கு முன்னாலே ஒரு அற்புதமான உரையாற்றின. அந்த புத்தகம் எவ்வளவு சிறப்போ அந்த சிறப்பை மேலும் சிறப்பாக ஆக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த புத்தகத்தை பற்றி ஒரு உரையை நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மையினுடைய ஆணையத்தினுடைய தலைவராகவும், என்றைக்கும் எந்த விவாதமானாலும், அது ஊடக விவாதமானாலும், மேடைகள் பேச்சானாலும், அல்லது எழுதுகின்ற கட்டுரைகள் அரசியல் விளக்க உரையானாலும், தமிழ்நாட்டிலே ஒரு தலை சிறந்த நுண்ணறிவாளர் இருக்கிறார் என்றால் அவர் என்னுடைய அருமை சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களாவார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு 2 அரிய செல்வங்கள், ஒன்று பீட்டர் அவர்கள், இன்னொன்று நம்முடைய கோபண்ணா அவர்கள். கோபண்ணா ஒரு ஆவண தொகுப்பு, சாதாரணம் அல்ல. எந்த செய்தியையும் ஒரு ஆவணப்படுத்தணும்னு யாருக்காவது ஒரு சந்தேகம் இருந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவராக இந்த பதவிகள்லாம் வரும் போகும். ஆனால் கலைஞர்கள் சொன்ன மாதிரி அவருடைய பேனாவை யாராலும் அவரிடமிருந்து எடுக்க முடியாது, அது மாறாது. மிகப்பெரிய எல்லா இடத்திலும் நம்ம பண்போடு பழகக்கூடியவர், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அருமை தோழர் கோபண்ணா அவர்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற அருமை நம்முடைய ஐயா துணைத்தலைவர் பலராமன் அவர்கள், காங்கிரஸ்காரர் என்பதெல்லாம் விட 2வது பட்சம் அவர் வாழ்நாள் பகுத்தறிவார், எல்லாவற்றையும் விட சமூக போராளி, அதுதான் சமூக நீதிக்காக என்றைக்கும் போராடக்கூடியவர். அந்த அளவிற்கு இந்த மேடையில் நிறைய இருக்கிறார்கள். அவர் தான் ரொம்ப மிக முக்கிய நன்றி உரை கூறக்கூடிய தோழர் ஜி. சரவணன் அவர்களே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் நேரம் அதிகமாக இருந்தாலும் சில கருத்துக்கள் மிக முக்கியம். முதல்ல இந்த புத்தகத்தை அவர்கள் கொடுத்து நான் அதில் அணிந்துரை, அதாவது சிறப்புரை, அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து அதில் ஆய்வுகள் செய்து கொடுத்துருக்குறோம். அதில் இருக்கிற பல கருத்துக்கள் அப்படியே நம்முடைய
அருமை சகோதரர் பீட்டர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார், ரொம்ப சிறப்பாக சொன்னார். இன்னும் கேட்டால் என்னுடைய உரையை நான் என்ன பேசணும்னு நினைத்து கொண்டிருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல பீடிகையாக அவருடைய உரை அமைந்தது எங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தமான ஒரு நல்ல வாய்ப்பு. இது தனி கூட்டமாக இல்லையே, நேரம் அதிகமாக பேசணும்னு நினைத்தாலும் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கு. அதை விட எனக்கு முதல்ல நம்ம தக்கோலம் ஜம்பு அவர்களை பற்றி அதிகம் எனக்கு பழக்கம் கிடையாது, போராமல் ஒரு புத்தகம் கொடுத்தாரு. நல்ல அளவுக்கு அவர் எவ்வளவு ஆய்வு செய்யக்கூடியவன் புரிந்தது. தக்கோலம் ஜம்பு என்று அவர் சொன்ன உடனே நான் இன்றைக்கு முதல்ல பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கருத்தை நம்முடைய ஐயா பல்ராமன் அவர் சொன்னார். காங்கிரஸில் தோழர் EVK சம்பத் அவர்களோட இணைந்த உடனே அதில் பொறையார் சி ஜம்பு அவர்கள் ஒரு முக்கியமானவர். அதனால தான் பொறையார் ஜி 2 ஜம்பு இருக்காங்க, இந்த 2 ஜம்புல யாரு அப்படின்னு சொல்றது பிரிக்கிறதுக்காக தான் சொன்னார். நான் கேட்டேன், பொறையார் ஜம்பு இருக்காரு இல்லை, அதுக்காக தான் இவர் தக்கோலம் ஜம்பு என்று ஆனார் என்று. இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கோலம் ரொம்ப அற்புதமான ஒரு தக்கோலம் எப்படி இருந்தாலும் அவருடைய ஊர், அவருடைய கருத்துக்கோலம் எழுத்துக்கோலம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாய்ப்பை செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்படிப்பட்ட நூல்கள் இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக வரும். ஏன்னா பல நேரங்களில் இதுவரையில் இந்திய அரசியலில் இல்லாத ஒரு திருப்பம் இப்போ நடந்திருக்கு. என்ன திருப்பம்னா, முந்தையெல்லாம் எப்போவே அரசியலில் 1-2 பொய்யை கலப்பாங்க. இப்போ பொய்க்காகவே ஒரு தயாரிப்பு இருக்கு. அதுதான் எங்கேயாவது மெய்யை நம்ம தேட முடியுமான்னு சொல்லி பார்த்தா அதை சலிச்சு புடைச்சா கூட மெய்யை கண்டுபிடிக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் சில சொற்களை எழுதுவார் அறிக்கையில். விடுதலையை படிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். என்னன்னா, இது பொய் என்று சொல்வதற்கு முன்னால் இந்த அழுத்தம் திருத்தமாக சொன்னோம்னா, இது ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார். நல்ல வார்த்தை நினச்சி பார்க்கணும். ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய், அதுதான். அதுவும் சில நேரங்களில் ரொம்ப கோபம் வந்தான்னு சொல்லுவார், பவானி ஜமுக்காலத்தில் வடிகட்டிய போயிருப்பார். அதுதான் இன்னும் அதிகமாக. ஏன்னா அந்த ஜமுக்காலம் ரொம்ப மிக முக்கியமான, அவ்வளவு உரமானது. அதிலேயே வடிகட்டிய பொய்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதைத்தான் மோடி அரசு, பிஜேபி அரசு இன்றைக்கு காங்கிரஸ் இல்லா இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் சொன்னதுக்கு பிற்பாடுதான் இந்தியாவே காங்கிரஸை உள்ளடக்கி இந்தியா கூட்டணியே வந்தது என்பது இருக்கிறத. அது முதல்ல அவருக்கும் உண்மைக்கும் எவ்வளவு தூரம் சம்பந்தம் இல்லை, நடைமுறை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியே நண்பர்களை, மிக முக்கியமான இந்த புத்தகத்தில் இருக்கிற பல கருத்துகள் இருக்கு. இன்றைக்கு மகாத்மா காந்தியும் தந்தை பெரியாரும் என்று அவர்கள் எழுதுனது மட்டும் இல்லை, இந்த கீழே இருக்கிற வரி இருக்கு பாருங்க, அந்த வரி ரொம்ப மிக முக்கியமானது. வேற்றுமையில் ஒற்றுமை. ஆங்கிலத்தில் நேரு அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தினது ரொம்ப அற்புதமான ஒரு சொல், யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இயல்பாகவே நீங்கள் முரண்பட்டக்கூடிய நிலை இருந்தாலும் ஐக்கியம் என்பது உண்டு, அதுதான் மிக முக்கியம். அதில் அந்த ஒற்றுமை என்பது இயல்பானது மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமானது. இயல்பானது மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமானது. அறிவியலில் என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும்போது அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அதுதான் அறிவியல். ரொம்ப மிக முக்கியமாக இங்கே 2 வித்தியாசமானது, ஆனால் 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இன்றைக்கு இதுதான் தேவை. இந்திய நாடு பல்நாடு, பல கலாச்சாரம், பல மதங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள், பல பகுதிகள், எல்லாரும் இன்றைக்கு ஒன்றாக நம்ம இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்னன்னா, இந்தியா கூட்டணி இன்றைக்கு அமைந்திருப்பதனுடைய அடிப்படையே என்னன்னா, அதனுடைய வெற்றி உறுதி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்காக தான் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து போனவங்க, பேச வேண்டியவங்க, கடைசியில் மக்கள் எல்லாம் பார்த்து மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் நடத்த வேண்டிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள். என்னதான் கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகள் அத்தனையும் வந்தாலும் இன்றைக்கு வரக்கூடிய அடிப்படை என்னன்னா, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இன்றைக்கு ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று வருகிற நேரத்தில்
யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற கருத்தில் காந்தியாருக்கும் பெரியாருக்கும் முதல்ல அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு. எப்படி அவருடைய இணைந்தார்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். நம்முடைய எழுத்தாளரும் சொன்னார்கள். அதை விட நம்முடைய அருமை சகோதரர் கோபண்ணா அவர்களும் சரி, பீட்டர் அவர்களும் சரி, ஐயா பலராமன் அவர்களும் சரி, எல்லா துறையிலும் அவர் எனக்கு முன்னால் பேசும்போது அத்தனை பேர் எடுத்து சொன்னார்கள். ஒன்றே ஒன்று, காந்தியார் அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் பெரியார். அது ஒன்றும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருமே மறுக்க வேண்டியவும் முடியாது கூறாமை. அதே மாதிரி பெரியார் அவர்களை பற்றியும் காங்கிரஸ்காரர்கள் பேசாத மேடையில் கடுமையாக விமர்சிக்காத மேடையும் கிடையாது. ரொம்ப அதிசயமாக இருக்கும். சத்தியமூர்த்தி பவனத்துக்கும் இவருடைய சத்தியமூர்த்தி பவனத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அவருடைய பெரியார் திடலுக்கு வர்றார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிலலாம் இருப்பார்கள் மிக முக்கியமாக. அப்போதே இந்த ஒற்றுமை எதில் இருக்குது? மனித நேயத்தில் இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம், மனித நேயத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த அடிப்படை மிக முக்கியம். எந்த அளவிற்கு முதல்ல ஐயா தந்தை பெரியார் அவர்களுக்கு அவர் தெளிவாக எழுதியிருக்கார். மாகாண அமைப்பு அதெல்லாம் இந்த அருமையாக எடுத்திருக்கார். முதல்ல காங்கிரஸுக்கு நேரடியாக அவர் சேரலை, அதுக்கு பதிலாக பிரசிடென்சி அசோசியேஷன். அது எதுக்காக? சமூக நீதிக்காக. அந்த சமூக நீதி எதுக்காக? நீதி கட்சி திராவிடர் இயக்கம் சமூக நீதியை சொல்லியாச்சு. அதுக்கு போட்டியாக மற்றவங்களை தயாரிக்கணும். அந்த போட்டியாக தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அதுதான் உயர் ஜாதிக்காரர்களாக இருக்கிற பார்ப்பனர்கள் அவருடைய தந்திரங்களில் ரொம்ப மிக முக்கியமான தந்திரம் என்னன்னா, அவங்க தனியாக நிற்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மற்றவர்களை கொண்டு வந்து இதிலிருந்தே சில பேர் பிரித்து முன்னால் உட்கார வைப்பாங்க. அவங்கள தான் முன்னோட்டமாக வைத்திருப்பார்கள். அப்படி வந்தது தான் அந்த தேசிய அமைப்பு. ஜஸ்டிஸ் கட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சென்னை மாகாண சபை, அப்புறம் சென்னை தேசிய அமைப்புன்னு, அது 2 ஆண்டுகளுக்கு மேலே நீடிக்க முடியல. அதுக்கு மற்றவர்களெல்லாம் தலைவர்களாக இருந்தார்கள். துணைத் தலைவராக ஈவே ராமசாமி நாயக்கர் ஈரோட்டில், அவருடைய 2வது மாநாடே ஈரோட்டில் தான் நடந்திருக்கு மிக முக்கியமாக. அதுக்கு மேலே அவர் நீடிக்க முடியல மிக முக்கியமாக. அதுக்கு பிறகு காங்கிரஸில் சேர்ந்தால் சமூக நீதி ரொம்ப சுலபமாக வரும் என்று சொல்லி வரதராஜன் நாயுடு சொல்லி, ராஜகோபாலாச்சாரியார் சொல்லி, அதை தந்தை பெரியார் நீங்கள் ஏன் தனியாக சொல்கிறீர்கள், இதை காங்கிரஸில் சேர்ந்தால் எல்லாம் வரும் அப்படின்னு சேர்ந்து அவர்கள் கடுமையாக உழைத்தார் என்பதெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடியது. அதை எல்லோரும் சொன்னார். எந்த அளவுக்கு காந்தியார் தந்தை பெரியார் நூற்றதை விற்று பார்த்து கை வீங்கி போயிருக்கிறது, உங்களுக்கு விதிவிலக்கு 3 மாதம், நீங்கள் உங்களுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன நிகழ்வில் இருந்து எத்தனையோ சொல்லலாம். கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் நடக்கிறது. அந்த நேரத்தில் மும்பையில் தெளிவாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள் செய்தியாளர்கள். அண்ணல் காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார்கள், போராமே இதை எப்போ நீங்கள் இதை அறிவிக்க போகிறீங்க, எப்போ நிறுத்த போகிறீங்க? அறிவிச்சிட்டிங்க, எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டிருக்கிறது, இதனால் சில பிரச்சனைகள் வருது, அதை எப்போது நிறுத்த போவீர்கள்? அதை நீங்கள் நிறுத்த போவதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? நிறுத்துவீர்களா? அதை சொல்வீர்களா என்று கேட்ட உடனே தேசபிதா காந்தி, சாதாரண காந்தி இல்லை, அவர் என்ன பதில் சொல்கிறார் செய்தியாளர் மத்தியில்? அதுதான் ரொம்ப மிகவும். எந்த அளவுக்கு தந்தை பெரியாரும் அண்ணல் காந்தியடிகளும் ஒன்றுபட்டிருந்தார்கள். ஒரு தலைவர், ஒரு தொண்டர். அந்த தொண்டர் அணுக்க தொண்டராக இருந்த மட்டுமல்ல, அவருடைய குடும்பமே அதை ஈடுபடுத்தினார். அதை தான் நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் அவர்கள் ஒரு அற்புதமான பகுதியை சொன்னார். ஒரு பெண், அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சம்பவம், 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்களே பொது வாழ்க்கைக்கு வர்றதில்லை. பொது வாழ்க்கைக்கு வந்த பெண்களையும் அவ்வளோ சுலபமாக மற்றவர்கள் மதிப்பு போட மாட்டாங்க. சிக்கலோடு எதிர்நீச்சலோட தன்னுடைய குடும்பத்தையே அவர் அனுப்பினார். அன்றைய சொல்லுங்கிற நேரத்தில் அப்போது அண்ணல் காந்தியடிகள் சொன்ன பதில் என்ன? அது ஆதாரபூர்வமாக எல்லா இடங்களிலும் இருக்கு. அந்த முடிவு என் கையில் இல்லை. திராவிட தேசமான, அவர் வார்த்தை திராவிடம் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு திராவிடம் தேசம், அதுக்கு விளக்கம் சொன்னார் நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் அவர்கள். இந்த வார்த்தையை பீட்டர் மட்டும் சொல்லலை, காந்தியடிகளே பயன்படுத்தின வார்த்தை திராவிட தேசம்.
அந்த திராவிட தேசத்தில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் கையில் இருக்கிறது. நாகம்மையார் கண்ணம்மையார் சொல்லக்கூடிய அவர்களுடைய கையிலே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இதெல்லாம் நான் கற்பனை அல்ல, இதெல்லாம் நாங்கள் தயாரிப்பு அல்ல, இது வரலாற்று உண்மைகள். மிக முக்கியமாக அப்படி இருந்த குடும்பம், அதுதான் மிக முக்கியம். அவ்வளவு சிறப்பாக வந்த நேரத்திலையும் எது பிரித்தது அவர்களை? வர்ணாசிரம தர்மம், வேதம். அந்த வேதம் வர்ணாசிரம தர்மம் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கக்கூடாது, இன்னாருக்கு இதுதான். சமூக நீதிக்காக தீர்மானங்கள் தொடர்ந்து கொண்டு வந்து பார்க்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறாரு. ஒவ்வொரு முறையும் மாநாடுகள், அடுத்து திருவண்ணாமலை மாநாடு, திருநெல்வேலி மாநாடு, திருப்பூர் மாநாடு 1922, அதுக்கு அடுத்து இப்படி ஒவ்வொரு மாநாடாக சமூக நீதிக்கு போட்டு கடைசியில் ஒப்புக்கொள்ளலை. என்றைக்கு தந்தை பெரியார் என்ன விரும்பினாரோ கடைசியில் பார்த்தார். முழுக்க முழுக்க இது உயர் ஜாதி ஆதிக்கத்தமாக இருக்குது. இந்த உயர் ஜாதி ஆதிக்கத்தில் இந்த வகுப்புரிமைக்கு இடமே இல்லை. அவங்க யாரை பிடிக்கிறாங்க? நம்ம ஆட்களையே பிடிச்சி கொஞ்சம் முன்னால் நிறுத்துகிறாங்க. திருவிக்கா மாதிரி இருக்கிறவங்களே அவர்கள் பயன்படுத்திட்டாங்க. ஆகவே நாங்கள் இதை விட்டு வெளியேறுறோம் என்று சொன்னார். இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, தி வீல் ஹேஸ் கம் டு எ ஃபுல் சர்க்கிள். ஒரு முழுமையாக சுற்றி வந்தாச்சுன்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் இன்றைய காங்கிரஸ் இருக்கிறத. அதுதான் அன்றைக்கு தந்தை பெரியார் எதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து விலகினாரோ அதே காங்கிரஸ், அது அவர் விரும்பிய காங்கிரஸ் இருக்கிறத, அது இன்றைய தலைமையிலே தான் சிறப்பாக. இன்றைக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தலைவராக இருந்தாலும், மிகப்பெரிய அளவிற்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தாலும், இன்றைக்கு அவர்களையெல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பாக ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு யாரை பார்த்து, ஒரு இளைஞரை பார்த்து, ஒரு இளம் தலைவரை பார்த்து இந்தியாவே வழிகாட்டி தலைவர் இவர்தான் நினைக்கிறார்களோ அத்தகைய ராகுல் காந்தி அவர்களை பார்த்து இன்றைய காங்கிரஸ் இருக்கிறத, இதுதான் உண்மையான சமதர்ம காங்கிரஸாக, சமூக நீதிக்கான காங்கிரஸாக இருக்கிறது என்ற கட்டம் வந்துவிட்டது. அதனாலதான் வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாரும் இருக்கிறோம். யாரும் அவர்களுடைய தனித்தன்மையை விடலை. இதைதான் நினைத்து பார்க்கணும். இந்த தனித்தன்மை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் இல்லை. அதுதான் அது அடிப்படை. இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் இன்றைய தேர்தலாக இருந்தாலும், நாளைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்தாலும் சரி, தேர்தல்கள் வரும் போகும், ஆனால் தலைமுறைகள் காக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த தலைமுறைகள் காக்கப்படக்கூடிய அளவிலே தான் இந்த வாய்ப்புகள் மிக தெளிவாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆகவே தான் அதில் கூட ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏதோ அலங்காரத்துக்காக அல்லது மேடை பேச்சுக்காக பேசவில்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், ரொம்ப மிக முக்கியமாக. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லும்போது வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம். ஆனால் அதிலே கூட ஒரு மிக முக்கியமானது, யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டின்னு சொன்னார். இதுதான் மிக முக்கியம். யூனிட்டினா ஒற்றுமையாக இருக்கணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி சட்டம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் ஒரே அளவாக தான் உயரமாக இருக்கணும்னு அர்த்தம். அவரவருடைய உயரம், அவரவருடைய கருத்து, அவரவருடைய சிந்தனை இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் பொது நோக்கு என்று வருகிற நேரத்தில் அது ஒரு மைய புள்ளியில் ஒரு இலக்கை நோக்கி வரும்போது தெளிவாகிறது. அந்த இலக்கு தான் சமதர்மம், அந்த இலக்கு தான் மதச்சார்பின்மை, அந்த இலக்கு தான் ஜனநாயகம், அந்த இலக்கு தான் அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவம். இதுதான் மிக முக்கியம். ஆகவே அதை எப்படி இருவரும் 2 பேரும் மிகப்பெரிய அளவுக்கு மாறுபட்டார்கள் என்பதை எண்ணி பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்றார். மிகப்பெரிய அளவிற்கு பல இடங்களில் எடுத்துக்காட்டி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் மறைந்த நேரத்தில், மறைந்தான்னு சொல்வது கூட அந்த வார்த்தை சரியான வார்த்தை அல்ல, அவர் மறையலை, சுட்டு கொல்லப்பட்டார். சுட்டு கொல்லப்பட்ட நேரத்தில் கூட தமிழ்நாட்டில், ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறார் ராகுல் காந்தி அவர்கள், நேற்றும் சொல்லியிருக்கார், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இந்த மதம் அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் எப்படி இருக்குது, இந்த சொன்னார் பாருங்க, 95 எல்லாத்துலேயும் பெரும்பான்மை சிறுபான்மை மற்றதில் பேசுகிறான், ஆனால் பெரும்பான்மையாளர்களை வெளியே நிறுத்திட்டா. அதுதான் மிக முக்கியம். அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்பதை விளக்குகிற போது ஒரு கருத்து என்னன்னா, 100க்கு 3 பேர் இருக்கிறவங்க எல்லா பதவியும் அனுபவிக்கிறதா? அவரவருடைய 50% கேட்டாங்க. 50% தான் பிரச்சனை. இன்னைக்கு 50% தாண்டி 69% வந்ததை பற்றி சொன்னார் இந்தியாவிலேயே. இப்போ அதை தான் வலியுறுத்துறார், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களானாலும் அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பாக தலைவர் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு நேற்று நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் அவ்வளோதான். சமூக நீதினா ஒரே வார்த்தை, தந்தை பெரியாருடைய வார்த்தையே சமூக நீதிக்கு நம்முடைய முதல்வர் பயன்படுத்தினார் விளக்கத்துக்கு. அனைவருக்கும் அனைத்து, 2 வார்த்தை. திருக்குறள் கூட 7, இது 2 வார்த்தை. சமூக அனைவருக்கும் அனைத்தும். இப்போ போராட்டமே அதுதான். அதை தான் பச்சை தமிழர் என்று அழைத்தார். இங்கே தமிழர் பச்சை தமிழர் காமராஜர் என்று வரும்போது ஐயா சொன்னார் அனைவருக்கும் அனைத்தும். ஏன் எல்லாரும் கொடுக்கக்கூடாதா, எல்லாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார். நம்முடைய சொல்வேந்தன் அவர்கள் கூட சொன்னார், காமராஜர் ஆட்சி சாதனைகள் புத்தகத்தை மறுபடியும் போடணும். நிச்சயமாக அதுக்குரிய வாய்ப்புகள் என்றைக்கு போட்டாலும் போடலன்னான்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு பிள்ளையும் சாப்பிடும்போது, ஒவ்வொரு பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவருடைய சாதனையுடைய சிகரங்களை படிச்சுட்டு தெரியும். மிக முக்கியமாக இங்கேயே அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நிச்சயம் அது செய்வோம். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் அப்போ தேர்தல் நேரத்தில் காமராஜர் ஆட்சியுடைய சாதனைகள் மட்டும் போடல, ஆச்சாரியார் ஆட்சி கொடுமைகள்னு அதுவும் 4 போட்டோம். போட்டு 2 புத்தகத்தையும் ஐயா வச்சுப்பார் கையில். ஏன் காமராஜர் பதவிக்கு வரணும்னா இந்த நிலை அதுக்கு முன்னால் நடந்ததுன்னாரு. இப்போ ஆச்சாரியார் ஆட்சி கொடுமைகளுங்கிற தலைப்பை மட்டும் கொஞ்சம் மாற்றினா போதும். விஷயம் அதே தான். குலக்கல்வி திட்டமா, அதுதான் மோடி ஆட்சி, அதுதான் பிஜேபி ஆட்சி, அதுதான் இன்றைக்கு காவி ஆட்சி. மிக முக்கியமாக அன்றைக்கு குலக்கல்வி திட்டம்னு பேர் சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம வந்தோம். இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லி நீ 16 வயசா அப்பா அம்மாவோட நேராக போய் செருப்பு தைக்கிறதுக்கு போ, அல்லது நீ முழுக்க முழுக்க துணி வெளுக்கிறதுக்கு போ, அல்லது முழுக்க முழுக்க நீ வந்து பார்பர் ஷாப் வச்சு அதில் நீங்கள் மோட்சவரம் செய்ய கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்த சூழ்நிலையை தான் தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம்னு சொல்லி, நீ ஏதாவது உதவி பண்ணணும் கலைக்காக, கை வினைஞர்களுக்காகன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போய் ஏதாவது செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த விழிப்புணர்ச்சி தான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த அடிப்படையை ரொம்ப சிறப்பாக சொல்கிறோம். எனவே இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, மிக அடிப்படையில் 2 பேருக்கும் என்ன பிரச்சனைங்கிறதுல அவ்வளவு எதிர்த்தவர்கள் ஒரே எதிர்ப்பு, ஒரே மையம்தான் வருணாசிரம தர்மம். தீண்டாமைன்னு சொன்ன அழகாக சொன்னார் பீட்டர் சொன்னார். தந்தை பெரியாருக்கும் காந்தி அவர்களுக்கும் ஏற்பட்ட முதல் கருத்து வேறுபாடு அந்த பொது கிணறு தனி கிணறு தான், வேற ஒன்றுமே இல்லை. தனி கிணறு ஏன் கட்டி கொடுக்குறது? தனி கோயில் கட்டி கொடுத்தா மறுபடியும் அவனை அதுதானே மிக முக்கியம். மறுபடியும் தாழ்த்தப்பட்ட சகோதரனை தாழ்த்தப்பட்டவனாக தானே வைக்கணும். அவன் பொது கிணறுல தண்ணி எடுத்தால் தானே 2 பேரும் ஒன்றுன்னு சொல்ல முடியும் என்று சொன்னார். இது வைக்கத்திலிருந்து அவர்களுக்கு ஆரம்பித்தது. அதுதான் மிக முக்கியம். வைக்கத்தில் போய் கேட்டார், நீங்கள் வந்து ஏன் வந்து இன்னொரு மதத்துக்காக நினைக்கிறாங்க, அங்கே வேற இன்னொரு மாநிலத்திலிருந்து நீங்கள் ஏன் போறீங்கன்னு பெரியாரையே கேட்டார் காந்தி. அப்போ உடனே பெரியார் ஒரு கடிதம் எழுதினார் காந்திக்கு. கீழே அவர் நடுவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப், ஆமா, ரோசாப்பு துறை, ரோசாப்பு துறைன்னு மதுரையில சொல்லுவாங்க. மிக முக்கியமா அவரை வந்த உடனே மிக முக்கியமா அவரை நீங்க கடிதம் எழுதுறாரு, நீங்க வேற மதம் அப்படி சொல்லி மதத்துல கொண்டு வந்து பிரச்சனை விடுவாங்க, ஆகவே நீங்க ஒதுங்க என்று காந்தி சொல்றாரு. உடனே பெரியார் வந்துட்டார். அவர் வந்து யோசிக்கிறார். அப்ப ஐயா சொன்னார், இது மத பிரச்சனையே அல்ல, இது இந்து மதத்துக்கும் இன்னொரு பிரச்சனை இல்லை, இது மனித உரிமை பிரச்சனை, அதுதான் மிக முக்கியம். மத பிரச்சனை அல்ல, வைக்க பிரச்சனை, வைக்க போராட்டம் மத பிரச்சனை அல்ல என்று மிக தெளிவாக சொன்னார். அப்போ ஒரு கடிதம் எழுதினார் காந்திக்கு. என்னன்னா, நீங்க வந்து கலந்துக்காக சொல்றீங்க, நான் இங்க வந்து பார்க்குறேன், இந்த தெருக்கல்ல
நாய் போகுது, பன்றி போகுது, கழுதை போகுது, இதெல்லாம் சத்தியாகிரகம் பண்ணியா இந்த உரிமை வாங்குச்சு, மனிதனுக்கு வந்து அந்த உரிமை வேண்டாமா என்று நாங்கள் அதை தொடர்ந்து நடத்துகிறோம் என்று அவள் சொன்னார். ஆகவே அவர்களுக்கு போராட்டம் பேதம்ங்கிறது அதில் தான் வந்தது, வேற ஒன்றுமே இல்லை. அப்படி வந்து பிறகு அந்த நிலையில ஒரு வருணாசிரம தர்மங்கிற தத்துவத்தை நம்பினார் மிக முக்கியமாக. ஆனால் கடைசியில அந்த வருண தர்மத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் கொடுமையாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் இங்கே கல்வியில கொண்டு வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்காம எங்களுக்கு வாய்ப்புகளை விரட்டிட்டாங்க ஓமந்தூரார் ஆட்சியில என்று மனு கொடுத்த உடனே அப்பதான் கேட்டார். ஓமந்தூரார் பட்டியலை கொடுத்தாரு, பாருங்க அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க, எத்தனை சதவீதம் இடம் கொடுத்துருக்கோம் இன்ஜினியரிங்ல, மெடிக்கல்ல என்று சொன்ன உடனே தான் காந்தியாருக்கு மிக தெளிவா விளங்குச்சு, ஓஹோ சமூக நீதிக்காகத்தான் இவங்க இருக்கிறாங்கன்னு. அது வரையில அவர்களுக்கு வேற மற்ற செய்திகளை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. உடனே இவங்க ரெண்டாவது வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப அவரை கேட்குறாங்க, என்னங்க பொண்ணை மடுத்து இந்த ஆட்சி, இவர் வந்து தாடி இல்லாத ராமசாமி நாயக்கர் ஆட்சி, இது யார் ஓமந்தூரார் ஆட்சி, ஆகவே நீங்க அதை பாருங்க எங்களெல்லாம் வஞ்சிக்கிறாங்க என்று சொன்னார். உடனே பட்டியலை பார்த்தார், அவருடைய செயலாளரை பார்த்தார், நீங்க இருக்கிறது எத்தனை சதவிகிதம்? 3%. உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்களே. இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன், வேதம் ஓதுதல் தானே வேதியர் கழகு, உங்கள் வேலை வேதம் ஓத வேண்டியது தானே, நீங்கள் அதை விட்டு T² எடுக்கிறீங்க, அதை விட்டு நீங்கள் ஏன் செட்டாஸ்கோப் எடுக்கிறீங்க, அதை விட்டு ஏன் கத்தி எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் அறுவை சிகிச்சை டிசெக்ஷன் செய்யணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டார். அப்போவே விடுதலையில் எழுதினார் தந்தை பெரியார், இன்றைக்கே முடிவு கட்டிடுவாங்க, இனிமேல் காந்தியை வந்து அவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க என்று அன்றைக்கே உயிரோடு விடமாட்டாங்கன்னு சொன்னார். அன்றைக்கு சொல்லலை, பெரியாருடைய முன்னோட்டம். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துடுறாரு, ஆனால் பெரியார் மீது இருந்த பற்று எப்படியாவது அவரை சந்திக்கணும், அழைச்சிட்டு வாங்க, நான் பேசுகிறேன், பேசி அவரை மாத்துறேன் என்று காந்தியார் சொல்கிறார். சொன்ன உடனே பெங்களூரில் சந்திக்கிறாங்க, 2 பேரும் எஸ் ராமநாதனோட போய் சந்திக்கிறாங்க. பதிவு இருக்குது எல்லாத்துலேயுமே, நான் சொல்கிறேன் அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குது. அப்படி வந்த உடனே ரொம்ப நேரம் உரையாடுறாங்க. இந்த நேரில் இந்த உரையாடல் முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கடைசியாக சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் எல்லாத்தையும் மாற்றுவேன். பாருங்க இன்றைக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்க, 1927 நடந்து, நான் 28ன்னு வச்சுங்க, 48 அது எப்படி நடக்குது ரெண்டையும் பாருங்க. உடனே அன்றைக்கு சொல்கிறாரு, இவ்வளவு பேசுகிற மந்தவன் அவர்கள் உங்களை உயிரோடு விட்டு விட மாட்டார்கள், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களை உயிரோடு நடவிட மாட்டார்கள் இந்த கருத்து உள்ளவங்க. 27லேயே சொன்னார். மறுபடியும் 47 மறுபடியும் அதை வலியுறுத்துறார். 48 அவர் மறைந்தார். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொரு செய்தி, இது காந்தியார் கொலை அதிர்ச்சியூட்டும் தகவல்கள்னு திரட்டியிருக்கோம். அதில் தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு அண்ணல் காந்தியடிகளுடைய மறைவை பற்றி அவர்கள் எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாரு, எவ்வளவு மிக முக்கியமாக வந்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் இந்த பகுதியிலே சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அரசு நிகழ்ச்சிகளில மதத்திற்கு வேலை இல்லை, மதத்தை கலக்கக்கூடாது சொன்னது மகாத்மா காந்தியடி, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அதை சொல்லிவிட்டு கீழே சொல்றார், இப்படியெல்லாம் கூறிய 30 நாட்களுக்குள் காந்தியார் கோட்சேக்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்பதை தந்தை பெரியார் தனது நாட்குறிப்பு டைரியிலே குறித்து வைத்ததோடு அதை எழுதவும் செய்தார். அவருடைய சொந்த டைரி எழுதுவார். அந்த சொந்த டைரியில எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்தியா சுதந்திரம் பெற்றது 15 சுதந்திரம் கொட்டேஷன்ல போடுறார். ஸோ 15/8/1947 இந்த காந்தியார் கொல்லப்பட்டது 30/1/1948, அதாவது சுதந்திரம் பெற்ற 165வது நாள் கொல்லப்பட்டார். காந்தி இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னது 7/12/1947. இங்கே மதத்துக்கு வேலை இல்லைன்னு சொன்னது 7 டிசம்பர் 1947. காந்தி கொல்லப்பட்டது 30/1/48, அதாவது நம் நாடு மதச்சார்பற்றது என்று சொன்ன 53ஆம் நாள் கொல்லப்பட்டார்.
இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் பார்ப்பன நடத்தையை பார்த்து அவர் சுயமரியாதைக்காரர் ஆகிவிட்டார். அவர் கொல்லப்படாவிட்டால் இந்தியா சுயமரியாதை கொள்கை நாடாகிவிடும் என்று பயந்தே அவரை கொன்றார்கள். இதுதான் இந்த மாதிரி ஒரு உண்மைகளை பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு ஏற்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு தெரியாது. பல பேருக்கு எதற்காக சொல்லுகிறேன்னா, இப்போ அதுதானே இன்னைக்கு கொண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு மறுபடியும் அவருடைய கொள்கையை படத்தை போட்டுக்கிட்டு நோட்டில் படத்தை போட்டுவிட்டு நேரு விரோதமான அளவிற்கு ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். வெறுப்பு அரசியல் என்று சொல்லும்போது மக்களை ஒருவருக்கொருவர் பேதப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நாம் வேற்றுமையிலேயே ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் கூட வேற்றுமையை ஒப்புக்கொண்டு ஒற்றுமை வர வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர, அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்களை வெறுத்து விடுங்கள்னு சொல்லவில்லை. பார்ப்பன நண்பர்களுக்கு கூட தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி ரொம்ப மிக முக்கியமானது. இந்த அனைவருக்கும் அனைத்துங்கிற தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்கை மறுக்கலையே. அவங்களுடைய பங்கு எத்தனை சதவீதமோ அந்த சதவீதத்தை அவர்கள் உத்தியோகத்தில் பெறட்டும், அது கல்வியில் பெறட்டும், அல்லது எங்கே இருக்கணுமோ அந்த வாய்ப்புகளை பெறட்டும். ஆனால் மற்றவங்க 100க்கு 100 அந்த இடத்தையும் நாங்கள் சேர்த்து சாப்பிடுவோம்னு சொன்னோம். அது மட்டுமல்ல, எதை கொடுத்தாலும் சூத்திரருக்கு கல்வியை கொடுக்காதே, மீறி கொடுத்தா நாக்க அரு, மீறி கொடுத்தா காலில் ஈயத்தை காய்ச்சி விட்டு. உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி மீறி படித்தா இந்த தண்டனைன்னு சொல்லுவர்கள் உண்டா? இதைத்தான் நாளைக்கு தேர்தல் வந்து நாங்கள் வரப்போகிறோம், ஆட்சியை 3வது முறை அமைக்கப் போகிறோம்னு சொல்லுவது தப்பி தவறி அப்படி நடக்க போறதில்லை. நடந்தால் அதனால் நட்டம் யாருக்கு? நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு மீண்டும் மனு தர்மத்தை ஆட்சி பூர்வமாக கொண்டு வருவோம் சொல்றாரு. எங்களுக்கு 400 கிடைச்சா ஒருத்தர் ரொம்ப ரகசியமா பேசியிருந்தா வெளியே சொல்றாரு. மிக முக்கியமா 400 கிடைச்சா நாங்கள் அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிவோம். அம்பேத்கர் உருவாக்குறத இந்த அரசியல் சட்டம் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும்? மனு தர்மம் இருக்கும். அதுதான் மிக முக்கியம். மனு தர்மம் என்ன? கோட்ஸையை நியாயப்படுத்துவது. மனு தர்மம் என்ன? மிக முக்கியமா தண்டனை கூட கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவது. தண்டனை கொடுக்கறதுல கூட ஜாதியை பார்க்கணும். அதுதான் மிக முக்கியம். அவன் என்ன ஜாதி அதை பார்த்து கொடுக்கணும் மிக முக்கியமாக. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது தான் அவர்கள் உணர்ந்தார்கள். இதை ஒற்றுமைப்படுத்துவது. ஆகவே தான் வேற்றுமை ஒற்றுமை. இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், 2 பேருக்கும் எவ்வளவு மனித நேயர்கள். காந்தி அவர்களானாலும் தந்தை பெரியார் அவர்களானாலும் எவ்வளவு மிக முக்கியமான மனித நேயர்கள் என்பதற்கு அடையாளம் ஒரே ஒரு சம்பவம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். வெறுப்பு அரசியலை இன்றைக்கு நாம் ஒதுக்கிறோம். எல்லாரும் யாரையும் வெறுக்கிறது இல்லை. உரிமைகளை கேட்பது என்பது வேறு, உறவுகளுக்காக கை கொடுப்பது என்பது வேறு. ஆனால் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுவது என்பது வேறு. யாருக்கும் வெறுக்கலை. ஒரு உதாரணம் அதுக்கு சொல்லணுமான்னா, இன்றைக்கு திராவிடம் என்பதே வெறுப்பு அல்ல. அதுதான் அழகாக சொன்னார் நம்முடைய பீட்டர் அவர்கள் பேசும்போது. அல்போன்ஸ் அவர்கள் நல்ல அழகாக சொன்னார். என்ன விளக்கம்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயர்ப்பும், எல்லாரும் சமதர்மம் என்று சொல்லும்போது உயர்வு தாழ்வுன்னு கிடையாது. பூரா பார்க்காதே, நெருங்காதே, படிக்காதே, அதாவது தொடாதே. உலகத்தில் அன்டச்சபிலிட்டின்னாலே வெளிநாட்டுக்காரனுக்கு வழங்கலை. இப்போ கூட சவுத் கலிஃபோர்னியாவிலேருந்து போன வாரம் ஒரு பெரிய ஆய்வாளர்கள், மாணவர்கள், பேராசிரியர் வந்து என்ன 2 மணி நேரம் பேட்டி எடுத்து கேள்வி கேட்டார். அவங்களுக்கு விளக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அது என்னங்க அன்அப்ரோச்சபிலிட்டி, அது என்ன அன்சீயபிலிட்டி அப்படிங்கிறான். அன்சீயபிலிட்டினா பார்த்தாலே தீட்டு, தொட வேண்டாம். அதே மாதிரி பேசுகிறான், கிட்ட நெருங்கினாலே தீட்டு. உலகத்தில் இவ்வளவு மோசமான ஒரு வர்ண தர்மம் இருக்க முடியுமா? அந்த வர்ண தர்மம் தான் மீண்டும் கொடி கட்டி ஆட்சி புரியும். அதை செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஆட்சி தானே இவ்வளோ நாளாக நடந்து கொண்டிருக்கு. அதுதான் நல்ல வாய்ப்பாக தமிழ்நாடு, இந்த பூமி, இது பெரியார் மண், காமராஜர் மண், அம்பேத்கர் மண், சமூக நீதி மண் என்ற காரணத்தினாலே அண்ணா ஆண்ட மண், கலைஞர் ஆண்ட மண், இன்றைக்கு திராவிட மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி இருக்கிறதுனால தான் இந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தான் மிக முக்கியமானது. வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லலை, ஏதோ தேர்தலுக்காக சொல்லுகிறோம்னு நினைக்காதீர்கள். இந்த புத்தகத்தில் மறுபடியும் ஒரு சம்பவம். காந்தியார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு முதல்ல வேணும்னே விஷமமான ஒரு பிரச்சாரத்தை மதத்தை பயன்படுத்தி கொண்டு காந்தியை சுட்டுக் கொன்றது ஒரு இஸ்லாமியர் என்ற திட்டமிட்ட ஒரு பிரச்சாரத்தை, விஷம பிரச்சாரத்தை செய்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கலவரத்தை உண்டாக்கி
ஈரோட்டில், திருவண்ணாமலையில், ஆம்பூரில், வாணியம்பாடியில், மற்ற ஊர்களில் இப்படியெல்லாம் நடந்த நேரத்தில் ஓமந்தூரார் தந்தை பெரியாரை அழைத்தார். சென்னை வானொலியிலே அவர்கள் பேசி அமைதியாக இருங்கள் என்றெல்லாம் சொன்ன உட்பாடு பிறகு சுட்டவர் கோட்ஸே வடநாட்டு மராத்தி பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய செய்தி வந்த உடனே ஒரு சம்பவத்தை நினைத்து பார்ப்பேன். ஏன்னா பல பேருக்கு தெரியாது. நாங்கள் சொல்வது எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தோடு சொல்லுவோம், யாரையும் கொச்சைப்படுத்தவோ வசவு செய்வதற்கோ அல்ல. அதில் இந்த செய்தி, ரெண்டாவது செய்தி பரவணுன்னே மராத்தியத்தில் குறிப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக முக்கியமாக ஒய்பி சவான் போன்றவருடைய தொகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே மராத்தி பார்ப்பனர்கள் இருந்தார்களோ, கோட்சேயை சார்ந்தவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த அக்ரஹாரங்கள் கொளுத்தப்பட்டன. பல பேருக்கு சங்கடம் ஏற்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு ஆயிற்று. யார் சொல்வது? மொரார்ஜி தேசாய் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லக்கூடிய நூலில் எழுதியிருக்கிறாரு. அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் யாருக்காவது ஒரு சிறு ஆபத்து வந்தது உண்டா? சிறுபான்மை சமுதாயம், மைனாரிட்டி சமுதாயத்தை இன்னைக்கு பாடுபடுத்துறீங்க. இன்றைய காலகட்டத்தில் கூட, நேற்று கூட பார்த்தீங்களேனா தொழுகை செய்தவர்களுக்கு கூட ஆபத்து என்று சொல்லக்கூடிய நிலையை அங்கு அடித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக குஜராத்தில் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் வெளிநாட்டு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. உலகம் பூரா இந்த சூழ்நிலை என்ன ஆயிருக்கும். ஆனால் இங்கே இவ்வளவு நெருக்கடி வந்த நேரத்தில் கூட எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நேரம் இல்லை. அதனால் என்னன்னா கூட்டம் நடக்குது. உடனே பெரியார் அவர்களாக தெரிந்த உடனே ஐயா என்ன செய்வார்? பார்ப்பன எதிர்ப்பை சொல்லக்கூடிய இயக்கம் தமிழ்நாட்டில் தான். அதுக்காக ஆனால் அதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி எல்லாரும் ஒழிச்சிருங்க, எல்லாரும் எரிச்சிருங்க, எல்லாரும் சொல்லுங்கன்னு வன்முறையை சொன்னாரா? இல்லை, அதுதான் திராவிட இயக்கம். அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ், திராவிட இயக்கமெல்லாம் ஒரே கோணத்தில், ஒரே அடியில், வேற்றுமையில் ஒற்றுமை என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே வாய்ப்புகள் இருப்பதற்கு இந்த காரணம் ஏற்பட்டது. அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ நன்னிலத்துக்கு பக்கத்தில் சன்னாநல்லூர்னு ஒரு ஊர், சன்னாசி நல்லூர்னு முழு பேர், சன்னாவூர் சன்னாவூர்னு கூப்பிடுவாங்க. அந்த கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் அப்போது பொதுக்கூட்டம் இயக்கம் பெரியார் நேரத்தில் அந்த இடத்துல முதல்ல ஒரு இளைஞர் பேசுகிறார். அந்த இளைஞர் என்ன பேசுகிறாருன்னா, சுட்டவர் புனேவை சார்ந்த உயர்ஜாதி பார்ப்பனர் இந்த மாதிரி அவர் தான் சொன்னார். இதை காந்தியை கொன்றவர் யார் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசி இதுக்குரிய அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேகமாக உணர்ச்சி பூர்வமாக ஆவேசமாக பேசின உடனே அடுத்து பெரியார் பேசுகிறார். அந்த மேடையில் அந்த இளைஞர் பேசுகிறார். 25 வயது உள்ள இளைஞர் அவர் தான். உடனே தந்தை பெரியாருக்கு அது மாதிரி பேசினா அந்த நேரத்தில் கலவரத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு, அமைதியை கெடுக்கக்கூடிய அளவிற்கு, மக்கள் மத்தியில் ஒரு ஆவேசம்னா போய் அவரை தாக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிடுமே என்ற கவலை எடுத்துக்கொண்டு பெரியார் முழுமையாக அவரை, அந்த இளைஞரை கண்டிக்கிறார். கண்டிச்சது மட்டுமல்ல, என்ன பேசுகிறாருங்கிறதுக்கு இந்த புத்தகத்தில் எடுத்த அந்த உரையை அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கோம். தயவு செய்து நீங்கள் இந்த உரையை நீங்கள் தெளிவாக அவருடைய தொலைநோக்கு 19/2/1948 நன்னிலம் சன்னாநல்லூர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமாக இந்த சமயத்தில் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் மக்களிடையே சாதி காரணமாகவும், மதம் காரணமாகவும், கட்சி காரணமாகவும் மற்றும் அந்தந்த ஜாதி, அந்தந்த கட்சி, அந்தந்த இனத்துக்குள்ள சச்சரவுகள் காரணமாகவும் பல போராட்டங்களும், சந்தேகங்களும், வெறுப்புணர்ச்சி, துவேஷ மனப்பான்மைகளும், தீய குணங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதை மறைத்து பேசுவதில் பயனில்லை. ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவன், ஏதோ ஒரு ஜாதியைச் சேர்ந்தவன், ஏதோ ஒரு கட்சியைச் சேர்ந்தவன் காந்தியாரை கொலை செய்து விட்டான் என்பதாக கொண்டு நாட்டில் பெரும்பாலான மக்கள், நல்ல கவனிங்க, அந்த ஜாதி மீது, அந்த மதத்தின் மீது, அந்த கட்சியின் மீது வெறுப்பு காட்டி வருகிறார்கள். எதனால் இப்படி ஒரு பெரியாரை சுட்டு கொல்லும்படியான நிலை ஏற்பட்டது என்று யாரும் சிந்திக்கவில்லை. காந்தியாரை சுட்டது எது? இது போன்ற கொடுமையும் இனி நடவாமல் இருக்க நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று யாரும் யோசிப்பதில்லை. பார்ப்பான் ஒருவன் சுட்டான் என்ற காரணத்திற்காக அந்த பார்ப்பனரை திட்டி விடுவதாலோ அல்லது அந்த பார்ப்பன சமூகத்தையே அழித்து விடுவதாலோ எத்தகைய உருப்படியான பலரும் ஏற்பட்டு விடாது. நான் கூறுகிறேன்,
சுட்டது பார்ப்பனர் அல்ல, சுட்டது கை துப்பாக்கி. அவ்வளவு பெரிய வேகத்துல சொல்றார். அந்த வேகத்தை அப்படியே மாற்றி விடுகிறார். மிக முக்கியமா சுட்டது கை துப்பாக்கி. அதற்காக அவர்கள் மீது கோபித்துக் கொள்வதாக இருந்தால் அந்த அளவுக்கேனும் அந்த கைக்கருவியாக இருந்த துப்பாக்கியின் மீது நாம் கோபித்துக் கொண்டாக வேண்டும். அதை முதலில் துண்டு துண்டாய் உடைத்து தூளாக்க வேண்டும். ஆகவேதான் அவரை சுட்டு கொல்லப்பட உதவியாயிருந்த துப்பாக்கியின் மீது நாம் எவ்வளவு கோபப்படலாமோ அவ்வளவு பழிக்கலாமோ அந்த அளவுக்குத்தான் அதை உபயோகப்படுத்த பார்ப்பனர் மீது நாம் கோபித்துக் கொள்ள முடியும், பழிக்க முடியும். அவரை பழிப்பதாக இருந்தால் அதே அளவுக்கு அவரை பின்னாடி இருந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக இருந்து மற்றவர்களையும் பழிக்க நாம் சித்தமாக இருக்க வேண்டும். ஒரு துப்பாக்கி போல அவளுக்கு ஒரு கருவியாக அமைந்து விட்டார். அவ்வளவுதான். கருவி மேல கோபப்படாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்க வேணும்னு நினைக்கிற நேரத்துல மராத்திய மண்ணிலே கலவரம், தமிழ்நாட்டு மண்ணிலே பார்ப்பனல்லாதார் இயக்கத்துக்கே வழிகாட்டியான தமிழ்நாடு மண்ணில அமைதி என்று சொன்னால் இந்த மண் எப்படிப்பட்டது? இதைத்தான் இன்றைக்கு மாற்றியாக வேண்டும் என்று காவிகள் முயற்சிக்கின்றனர். இதுலதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு முழு தத்துவம் என்ன? நாங்கள் தனிப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு விரோதிகள் அல்ல, தத்துவங்கள் தான் விரோதிகள். தனிப்பட்ட மனிதர்களை வெறுப்பதில்லை, தத்துவங்களுக்கு நாங்கள் எதிரிகளே தவிர என்று சொல்லக்கூடியதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நேரத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இருக்கிறத, அது தேவையான ஒன்று. அந்த தேவையான ஒன்றை என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் இருவரும் தத்துவங்களை எடுத்து சொல்லி மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதுவும் எனக்கு சத்தியமூர்த்தி பவனில் இந்த புத்தகம் வெளியிடுவது, காங்கிரஸ்காரர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை எழுதி இதை வெளியிடுவதற்கு ஜம்பு போன்றவர்கள், தக்கோலம் ஜம்பு போன்றவர்கள் வெளியிடுவதும், அதை நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களும், அதே போல நம்முடைய அருமை ஐயா நம்முடைய கணேப்பன் அவர்களும் மற்றவர்களும் எல்லாருமே இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே பேசி கோபண்ணா போன்றவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதும் மிக மிக பாராட்ட தகுந்த ஒன்று. இது தேவையான ஒன்று, இது காலத்தால் செய்யப்பட வேண்டிய ஒன்று. மிக கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். இன்றைக்கு காங்கிரஸ் தான் உண்மையான சமூக நீதி காங்கிரஸாக இன்றைக்கு அமைந்து அது வெற்றி கொடியை நாட்ட வேண்டிய அளவுக்கு வந்திருக்கிறது. அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஊடகங்கள் மற்றதெல்லாம் அவர் விட்டு போனார், இவர் விட்டு போனார், அவர் வெளியேறினார், இவர் வெளியேறினார் அப்படின்லாம் எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் வெளியேறின உடனே ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? வெளியேறிட்டாங்களேன்னு யாரும் கவலைப்பட்டு போகலை. இன்னைக்கு மிக முக்கியமாக அவர் சொல்கிறார், பயப்படுறவங்களாம் வெளியே போங்க. அதுதான் இப்படி சொல்கிற ஒரு தலைவர் தான் இதுவரை தேவையாக இருந்த இந்த அமைப்புக்கு. ஆகவே பயப்படுறவங்க வெளியே போங்க. மிக முக்கியமாக முதல்ல கொள்கை நண்பர்கள் யார், கொள்கை எதிரிகள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சாலே வெற்றி பெற்றுட்டோம்னு அர்த்தம். 50% நண்பர்களை எதிரிகளாகவும் எதிரிகளை நண்பர்களாகவும் நாம் கருதும் போது தான் ரொம்ப ஆபத்து. இதுதான் அது இன்றைக்கு ரொம்ப தெளிவாக வந்து விட்டது. கடைசியாக அவன் சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னா, நான் ஒரு உதாரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் போயிட்டாரு, ஊடகங்களை பார்த்து ஒன்றும் யோசிக்காதீங்க. இயக்க தோழர்களுக்கு, காங்கிரஸ் நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு காங்கிரஸ்லேயே இந்த வரலாறு ரொம்ப உண்டு. பச்சை தமிழர் கல்விவள்ளல் காமராசர் அவர்கள் இருந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும், கோவண்ணா அவர்களுக்கு நான் சொல்கிற மொழியும் விஷயங்கள் தெரியும். அவருக்கு தேர்தல் நேரத்தில் சில பேர் வெளியே போனாங்க, ஒரு கட்சியே பிரிய போகிறோன்னாங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என்ன கேட்டால் காசிக்கா, அதாவது வெங்கடேஷ ரெட்டியார்னு திண்டிவனத்தில் ஒரு துணைத் தலைவர், ஆமாம் அவர், அதே மாதிரி சாத்தூர் ஜெயராம ரெட்டியார், இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு. வெளியே போயிட்டு இருந்தால் நிறைய பட்டியலே சொல்லலாம். மிக முக்கியமாக அவ்வளவு பண்ண உடனே நம்முடைய தலைவர் காமராசர் அவர்கிட்ட போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. எல்லாத்தையும் சாதாரணமாக சொல்லுவார், ஒன்றும் பதட்டம் இல்லாமல் சொல்லுவார். அதுதான் மிக முக்கியம். என்னங்க உங்களை விட்டு தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் போயிட்டாங்களே, போயிட்டுருக்காங்களே. போயிட்டுருக்காங்க. யார் யார் போனதுன்னு போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, காங்கிரஸ் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதனாலன்னு சொல்லி அதனால தான் வெளியே போகிறோன்னு சொன்னாங்க. சரி, என்ன சொல்லி பேர் கட்சிக்கு வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டார் காமராஜர். உடனே வச்சுருக்காங்க, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி அப்படின்னு அதுக்கு பேர், சிஆர்சி, காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி, சிஆர்சி. பதில் சொன்னார், வெளியே போயிட்டாங்கல்ல, காங்கிரஸ் சீர்திருந்துச்சு. காங்கிரஸை சீர்திருத்தத்துக்கு தானே நாங்கள் காங்கிரஸ் சீர்திருந்துச்சு, வெளியே போயிட்டாங்கல்ல,
காங்கிரஸ் இருந்து போய் இதுதாங்க காமராஜ். அவருடைய பதில் பளிச்சுன்னு இருக்கும், மறக்க முடியாத பதிலாக இருக்கும். இன்னைக்கு அதே சூழ்நிலை வந்திருக்கு, அதுதான் மிக முக்கியம். ஆகவே காங்கிரஸ் வெளியேறப்பட்டார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். காங்கிரஸ் தூய்மையாயிருக்கிறது, காங்கிரஸ் கொள்கை வடிவம் பெற்றிருக்கிறது, காங்கிரஸ் தான் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல கூட்டணிக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க ஊடகம். அவர் போயிட்டார், இவர் பேசிட்டார், அவர் போயிட்டார், இவர் வெளியே வந்துட்டார், என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் இது பதவிக்கான கூட்டணி அல்ல, இது முழுக்க முழுக்க கொள்கைக்கான கூட்டணியே தவிர எங்களுக்கு இடம் பிரச்சனை அல்ல, கொள்கைதான் பிரச்சனை. மாற்று கொள்கை உள்ளவர்கள், வேற்று கொள்கை உள்ளவர்களுக்கு இந்த மண் அனுமதிக்காது என்று சொன்னோம். இந்த மண் இப்போது தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்த வெற்றி இந்தியா முழுவதற்கும் வெற்றியாக போகிறது. அதை மறைக்கத்தான் புதிய புதிய உத்திகள் இருக்கின்றன. ஆனால் என்ன உத்திகள் செய்தாலும் தேர்தல் பத்திரங்கள் வருகின்றன. இப்ப பிரச்சனையே பத்திரமான தேர்தலா, தேர்தல் பத்திரமா என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அதையும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆகவேதான் பத்திரமான தேர்தலை எதிர்பாருங்கள், பத்திரமான முடிவுகள் வரும், காத்திரமான ஒரு ஆட்சி உருவாகும். அதற்கு அடித்தளமாக இந்த சத்தியமூர்த்தி பவன் இந்த நூலே மிக முக்கியமான முன்னோட்டமாக அமையும். அதற்காக நன்றி, நன்றி தோழர்களுக்கு நன்றி. வாழ்க பெரியார், வாழ்க காந்தி அவருடைய கொள்கைகள், வளர்க சமதர்மம். நன்றி, வணக்கம்.